சுசுகி ஆக்சஸ்ங்க, புது மாடல், புது கலருங்க. இந்த கலரை பார்த்தாலே கண்ணு தெரிக்குதுங்க. இதுக்கு ஃபுல்லாக ரேப்பிங் பண்ணி ஸ்டிக்கர் ஓட்டுறங்க. இந்த பூ ஸ்டிக்கர் ஓட்டுறங்க. கஸ்டமர் வந்து இந்த பூ ஸ்டிக்கர் எனக்கு பண்ணி கொடுங்க. ஏன்னா இந்த பூ ஸ்டிக்கரில் வந்து நான் நிறைய வண்டியில் பார்த்தேன். ஃபஸ்ட்லாம் நிறைய பேர் ஒட்டுவாங்க. இந்த மாதிரி புது வண்டியில் எனக்கு ஒட்டி கொடுங்க பாய். உங்கள் பேஜில் பார்த்தேன் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஒர்க்லாம் எனக்கு நீட்டாக பண்ணி கொடுங்கனாரு. இதுக்கு ரொம்ப பொறுமை வேணுங்க. இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செங்கல்பேட்டு வண்டி. செங்கல்பேட்டிலேருந்துங்க ஃபேமிலியோடுங்க, அவர் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் 2 பேரும் வந்து வெயிட் பண்ணி எனக்கே ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் லேடிஸோடு வரீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வண்டி மேலே ரொம்ப பாசம், நம்ம பேஜ் மேலே நிறைய லவ் பண்ணி நம்ம பேஜில் பார்த்தோமே எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. வெயிட் பண்ணாங்க, நைட் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. எனக்கு இது இந்த ஒர்க்லாம் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்க, நிதானமாக பண்ணுங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய வேலை. இது அழகாக கட் பண்ணி ஒட்டி இதை லைன் எடுத்து பாருங்க, அந்த பிட்டை போகிறோம், நல்லா அழுத்தி ஒட்டணும். கொஞ்சம் அழுத்தலைனா கூட வெளியே வந்துடும், பார்க்க அசிங்கமாக இருக்கும். ஏன்னா கஸ்டமர் வந்து இது சுசி ஆக்சஸ் இல்லைங்க, ஸ்கூட்டர் வண்டி. எல்லா வண்டிகளுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு புதுசாக ஒரு டிசைன் பண்ணணும் சொன்னால் கூட நாங்கள் பண்ணி கொடுப்போம். இந்த டிசைனை போட்டுட்டு இந்த வண்டியில் பாருங்கள் பிபிஎஃப் பண்ணியிருக்கோம். ஆக்சஸ்னாலே வேறு லெவலு. இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் ப்ரீமியமாக இருக்கும். இது வந்து கஸ்டமர் வந்து இந்த கலருக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். டிசைனிங் வந்து நாங்கள் தான் போட்டோம். இந்த மாதிரி டிசைனிங் இல்லை, எந்த டிசைனிங் கூட நாங்கள் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நாங்கள் நிறைய பார்த்து பொறுமையாக நிதானமாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு தேவைங்க. அதுக்கு தான் பொறுமையாக. நிறைய பேர் வருவாங்க, கோச்சிக்கிறாங்க, பாய் ரொம்ப லேட் ஆகுது பாய் அப்படின்னு. லேட் ஆகுதுன்னா ஒர்க்கு நல்லா நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. பாருங்கள் மேலே பாருங்கள், ஃபிங் மிரரு பாருங்கள், கிரிப்பு. இந்த வண்டி புது வண்டிக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எனக்கு எல்லாமே பண்ணி கொடுங்க. நிறைய செலவு பண்ணிட்டு போனார் இந்த புது வண்டிக்கு. நம்ம ஃப்ரெண்ட்லலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம இதுக்கப்புறம் ரேப்பிங் பண்ணுவோம். இது மேலே ஃபுல்லாகவே வந்து பிபிஎஃப் பண்ணுவோம். ஏன்னா பிபிஎஃப் ரேப்பிங் வந்து மேலே பண்ணோன்னா அந்த பூ வெளியே வராது, பார்க்க நீட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஒர்க்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பொறுமை. ஏன்னா இந்த பூலாம் ஒரு செகண்டில் நம்ம இழுக்கும்போது பட்டன் கட் ஆகிடும். நம்ம வீடியோவில் காட்டும்போது இப்படி காட்டுறோம், பட் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இந்த வேலையை நம்ம ரொம்ப நிதானமாக பண்ணுவோம். இவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியாது. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் நம்ம காட்டும் போது சில இதெல்லாம் ஓட்டிடுவோம் பாருங்கள். பிபிஎஃப் ஓட்டிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பூவை ஒட்டிட்டு அதை லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிபிஎஃப் லேயரை ஒட்டிட்டா அது உள்ளே போய் அப்படியே ஜாயிண்ட் ஆகிடும், ஒன்றுமே ஆகாது. செம்ம சூப்பராக இருக்கும், ப்ரீமியமாக இருக்கும். இந்த வண்டிக்கு இல்லை, பர்க்மேனுக்கு, அப்புறம் ஆக்டிவா 125க்கு, அப்புறம் ஜூபிட்டருக்கு, எல்லா வண்டிகளுக்கும் பண்ணலாம். நம்பர் பார்த்தா தெரியும், செங்கல்பேட் நம்பர் பிளேட் ஃப்ரேம் கூட மாட்டுறோம். ஹெவி பம்பர் போட்டிருக்கோம், மிரர் வேறு மாற்றிருக்கோம், ஹேண்ட் கிரிப்பில் வேறு கிரிப்பு மாற்றி கொடுக்குமா அப்படின்னு. புது மாடலு டிபி போட்டிருக்கோம். இந்த மாதிரி பூ போட்டிருக்கோம். இந்த வண்டிக்கு இந்த பூ வராது. இந்த மாதிரி பூ வந்து நிறைய வண்டிகளுக்கு கொஞ்சம் விரும்பி கேட்குறாங்க கஸ்டமரு. இந்த மாதிரி பர்க்மேனு, சுசுகி ஆக்சஸ்ஸு, நீங்கள் ஜூபிட்டர் வண்டி கூட இந்த மாதிரி பூ போடலாம். இது பூ போட்டு ஃபுல்லாக பிபிஎஃப் பண்ணிருக்கேன். அதோட வீடியோ நான் பின்னாடி போடுவோம் பாருங்கள். இந்த மாதிரி நேம் போட்டிருக்கேன். இந்த மிரர் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஃபேன்சியான மிரர் கேட்டார். இந்த ஒரிஜினல் மிரர் கழட்டிட்டு இந்த ஃபேன்சியான மிரர் கேட்டார். ஹேண்ட் கிரிப்பு கேட்டிருக்காங்க கஸ்டமர். ஏன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக கொஞ்சம் ஹேண்ட் கிரிப் போட்டு கொடுங்க பாய் அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஹெவி பம்பர். இந்த பம்பர் செம்ம சேஃப்டிங்க. இந்த வண்டி கலரு கிடைக்காதுங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்து எடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், ஓட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஹெவி பம்பர் போட்டுரும். ஃப்ரெண்ட்லேயே இந்த பம்பர் வரும் பாருங்கள். இந்த நம்பர் பிளேட் ஃப்ரேம் போட்டிருக்கோம். ஏன்னா இந்த ஃப்ரேம் வந்து இந்த ஒரிஜினல் நம்பர் கொடுத்துருவாங்க. இது ஃப்ரேம் போட்டவங்க நல்லாயிருக்கும். இந்த மிரர் பாருங்கள், 2 மிரர் ஃபேன்சியாக போட்டுருக்கோம் பாருங்கள். லுக்காக இப்படி மடிச்சிக்கலாம், செம்ம சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடியும் பாருங்கள், இந்த ஹெவி பம்பர் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், பம்பருக்கு ஒரு புட்ரெஸ்ட்டு. இந்த பூ பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது எல்லா வண்டிகளுக்கும் பண்ணலாம். ஸ்கூட்டர் வண்டிகளுக்கு, புது வண்டிகளுக்கு பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி பூ டிசைன் வந்து இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் விருப்பப்பட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டு போகிறாங்க. பிபிஎஃப் ஒட்டிட்டு முதல்ல பூ ஒட்டிட்டு மேலே பிபிஎஃப் போட்டிருக்கோம். அதே மாதிரி மேட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி மேட்டு இந்த மாதிரி ஒரு ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். நீங்களே ஃபுல்லாக வீடியோ காட்டுறேன் பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு. உங்கள் புது வண்டியை இதே மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்துருவாங்க. எப்போவுமே நேரம் தான் ரொம்ப முக்கியமானது. டைம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம சூப்பராக பண்ணி கொடுப்போம். எல்லா ஸ்கூட்டர் வண்டிகளுக்கும் நம்ம இந்த மாதிரி ரேப்பிங் பண்ணி பூ போட்டு இந்த மாதிரி எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் இந்த வண்டிக்கு இல்லை, எல்லா வண்டிகளுக்கும் பர்க்மேனு எல்லா வண்டிகளுக்கும் நம்ம பண்ணுவோம். ஆக்சஸ்ன்னு இல்லை, ஜூபிட்டரு எல்லா வண்டிகளுக்கும் பண்ணுறோம். நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க. இந்த ப்ரீமியமாக எப்படி இருக்குது, நம்ம பண்ண ஒர்க் எப்படி இருந்துச்சு. இதுக்கு கஸ்டமர் தான் நம்ம ரொம்ப நன்றி செலுத்தணும். ஏன்னா கஸ்டமரை ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, வெயிட் பண்ணாங்க. இந்த மாதிரி வர கஸ்டமர் எல்லாமே வெயிட் பண்ணிங்கன்னா அதுவே எனக்கு கொடுக்குற பெரிய பொக்கிஷம். பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணி நீங்களே கமெண்ட்ஸை